தக் லைஃப் திரைப்படத்தின் இயக்குனரான மணிரத்னம்க்கு இன்னைக்கு பர்த்டே. அவருடைய பர்த்டே ஸ்பெஷலா அவருடைய மொத்த சொத்து மதிப்பு தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் சினிமாவுல இப்ப இருக்கிற முன்னணி இயக்குனர்கள்ல பல பேர் சினிமாவுக்குள்ள வர ஏதோ ஒரு வகையில உந்துதலா இருந்தவர் தான் மணிரத்னம் அப்படிங்கிற மாபெரும் படைப்பாளி. தமிழ் சினிமாவின் தேசிய அடையாளமா பார்க்கப்படுற மணிரத்னம் அறிமுகமானது என்னவோ கன்னட சினிமால தாங்க. 1983ல பல்லவி அனுபல்லவி அப்படின்ற படத்தை கொடுத்த மணிரத்னம் கன்னட அரசின் சிறந்த திரை கதாசிரியர் விருதை வாங்கினாரு. தமிழ்ல அவர் இயக்கிய முதல் 2 படங்கள் மணிரத்னம் யார் அப்படின்னு கேட்க வச்சாலும் அவருக்கு அடையாளத்தை கொடுத்தது என்னவோ மௌனராகம் அப்படிங்கிற கிளாசிக் ஹிட் படம் தான். இசைஞானியுடைய இசை பி.சி. ஸ்ரீராமின் ஒளிப்பதிவு உறுதுணையா இருக்க அவருடைய மேக்கிங் பாராட்டுகளை பெற்று தள்ளுச்சு. பிரபுவும் கார்த்திக்கும் உச்சத்துல இருக்கும்போது அக்னி நட்சத்திரம் படம் மூலம் மல்டி ஸ்டார் படம் எடுத்து ஹிட் கொடுத்தாரு. இதனால மணிரத்னம் மீது இருந்த நம்பிக்கையால நடிகர் கமலஹாசன் அவரை வாண்டடா அழைச்சு செஞ்ச திரைப்படம் தான் நாயகன். உலகின் சிறந்த 100 படைப்புகள்ல ஒன்னா இன்னைக்கும் கொண்டாடப்பட்டு வருது. கதை திரைக்கதையை தாண்டி படத்துடைய ஒவ்வொரு ஃப்ரேமும் மணிரத்னத்தின் திரை மொழியை கொண்டாட வைக்குது. கமலோடு சேர்ந்து பணியாற்றியவர் ரஜினியை மட்டும் விற்றுவாரா என்ன? சூப்பர் ஸ்டாரையும் மம்முட்டியையும் வச்சு தளபதியை உருவாக்கினாரு மணிரத்னம். மாஸ், சென்டிமெண்ட், நட்பு, காதல் அப்படின்னு பக்கா கமர்ஷியல் படத்தை கிளாசிக் ஹிட்டா கொடுத்ததுதான் அவருடைய சிறப்பு. பின்னாடி மாதவன் அப்படின்ற ஒரு சாக்லேட் பாய வச்சு அலைப்பாயுதேவையும் கன்னத்தில் முத்தமிட்டாள் அப்படின்ற ஒரு சீரியஸான கதையையும் கொடுக்க முடியும்னா அதுதான் மணிரத்னத்துடைய மேஜிக். பாம்பே, ரோஜா, தில்சே இது எல்லாமே மணிரத்னம் பேசிய அரசியல். குறிப்பா பாம்பே இந்தியாவை போற்றிய படைப்புங்க. ஒருத்தருடைய வாழ்க்கை அல்லது வரலாற்றை படமாக்குறது மணிரத்னத்துடைய வழக்கம். முன்னாள் முதல்வர்களான கருணாநிதி, எம்ஜிஆர் இவங்களுக்கு இடையேயான நட்பும் அரசியலையும் இருவர் படம் மூலமா காட்டினாரு. திருபாய் அம்பானியின் கதையை வச்சு குரு படத்தை உருவாக்கினாரு. ராமாயணத்தை வச்சு ராவணனை உருவாக்கினாரு. கல்கியின் பொன்னியின் செல்வனுக்கு திரையில உயிர் கொடுத்தாரு. சினிமாவுல மிகப்பெரிய வெற்றி, அப்பப்போ சர்க்கல்களை சந்திச்சாலும் ஓயாம அடுத்து என்ன இளமையோட இயங்கிட்டு இருக்காரு மணிரத்னம். அதுக்கு தக் லைஃப் படம் தாங்க சான்று. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற மணிரத்னத்துக்கு வாழ்த்துகள் குவிந்து வரும் நிலையில இவருடைய சொத்து மதிப்பு குறித்த விவரம் வெளியாகிருக்கு. அதன்படி அவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 140 150 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு சொந்தமா சென்னையில ஒரு பிரம்மாண்டமான பங்களா இருக்கு. அதோடைய மதிப்பு மட்டும் 30 கோடி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இயக்குனரா மட்டும் இல்லாம மெட்ராஸ் டாக்கீஸ் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் தொடங்கி அதன் மூலமாவும் கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டிட்டு வராரு மணிரத்னம்.